பீனட் மக்ரூன் ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணியும் என்னால் மக்ரூன் ப்ராப்பராக ரெடி பண்ண முடியல. எங்கடா மிஸ்டேக் பண்ணியிருக்கோன்னு பார்த்தா ஸ்டார்டிங்லேயே எவ்வளோ அளவு பீனட் யூஸ் பண்ணுறனோ அதே அளவு சுகர் ஆட் பண்ணதான் மிஸ்டேக்கே. அது தெரியாமல் நல்லா பண்ணுறேன்னு நினச்சிட்டு எக் ஒயிட் எக் யோக்கையும் பிரித்து வச்சுட்டு இருந்தேன். எக் ஒயிட்டில் வெனிலா எசன்ஸ் சுகர் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கிட்டேன். நல்ல ஸ்மூத் பீக்காக இருந்துச்சு. அப்போவே நம்ம மேக்ரோன் சூப்பராக வரப்போகுதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் காமிக்கிறேன் அது எப்படி வந்துருந்துச்சுன்னு. பீட் பண்ணி வச்சிருந்த எக் ஒயிட்டில் பீனட் அண்ட் சுகர் பவுடர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஓவர் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. ரிப்பன் கன்சிஸ்டன்சி வந்தோடனே 8 மாதிரி உடஞ்சோன்னா கரெக்டாக வந்துச்சுன்னா அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஆனால் 8 தாண்டி எனக்கு ஃபுல்லாகவே ரிப்பன் கன்சிஸ்டன்சி ஆயிடுச்சு. ஆனாலும் நான் பைப்பிங் பேக்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு மக்ரூன் மாதிரி ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது அப்படியே ரூம் டெம்பரேச்சரில் 30 மினிட்ஸ் விட்டுறணும். மேலே தொட்டு பார்த்தா கையில் ஸ்டிக்கியாக இருக்கக்கூடாது. அதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி நம்ம பேக் பண்ணுறதுக்கு. நான் ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து தொட்டு பார்த்தேன், ஸ்டிக்கியாக தான் இருந்துச்சு. இப்படியே ஒரு 4-5 தடவை 30 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை வந்து தொட்டு பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் என்னடா வரவே மாட்டேங்குதுன்னு ChatGPT கேட்டா கொஞ்சம் ஏர் கண்டிஷனான ரூம்ல தான் இது வைக்கணும், நீங்க விண்டோஸ்ல ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்லுச்சு. விண்டோஸ்ல ஓப்பன் பண்ணிச்சுட்டேன், நல்லா காத்து அடிச்சிச்சு. ஆனாலும் பேக் பண்றதுக்கான கன்சிஸ்டன்சி வரவே இல்லை. சரி அப்படின்னு 1 ஹவருக்கு அப்புறம் வந்து பார்த்தா நான் தொட்டு பார்த்தா இந்த ஈயும் வந்து தொட்டு பார்த்துட்டு இருக்கு. இனி ChatGPT பேச்சை கேட்டா நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு இதை தூக்கி பேக் பண்ணிட்டேன். காலையில 11:50க்கு இதை நான் ரெடி பண்ணி வச்சேன். இதை பேக் பண்றதுக்கு நைட் 8 o'clock ஆயிடுச்சு. ஆனா கண்டிப்பா சொல்றேன், திருப்பி ஒரு சூப்பரான மக்ரூன் ரெடி பண்ணி வீடியோ அப்லோட் பண்றேன். இதோட டேஸ்ட் என்னமோ சியூயான சுகர் பிஸ்கெட் மாதிரி நல்லா தான் இருந்துச்சு.